இந்த வருஷ துவக்கத்திலிருந்து நான் சொன்ன வார்த்தை, துவக்க நாட்களில் நான் சந்தித்த வார்த்தை, வாக்குத்தத்த கூட்டங்களில் நான் கொடுத்த வார்த்தை ஏசாயா 49:3, இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்ற ஒரு வார்த்தையைத்தான் நான் பேசி வருகிறேன். நான் உன்னில் மகிமைப்படுவேன் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறாருன்னா, ஏசாயா 45:15 நாம் தியானித்தோம். மெய்யாகவே நீர் உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில், கடந்த 24, 23, 22 தேவன் நம்மோடு கூட இருந்தாரா இல்லையா என்று நாமே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தேவன் ஒருவேளை கிரியை செய்யாமல் இருந்திருக்கலாம். இல்லை, மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது உன் தேவனாய் கர்த்தர் எங்கே, என்னையா நீ கடவுள் நம்பி போன அந்த கடவுளை எங்கன்னு சொல்லி ஒருவேளை மற்றவர்கள் கூட நம்மை பார்த்து பேசியிருக்கலாம், பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூடத்தான் இருந்தார் என்று நான் முழு நிச்சயமாய் சொன்னேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விட்டு ஒரு நாளும் விலகவே மாட்டார். ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்களே இருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார்னு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று நான் சொன்னேன். அப்போ ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்கள் அவரை கரை கொடுத்து வாங்கவில்லை, அவர் உங்களை கரை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீங்களே அவரை வேண்டாம் ஆண்டவரை என்னை விட்டு நீர் போய்விடும் அப்படின்னா அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்னு சொன்னேன், நீ யார் என்னை விட்டு போக சொல்றதற்கு, நீ என்னுடையவன். கைகளை தட்டி ஹல்லேலூயா. பேசுனதுலாம் ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஞாபகம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவ கூட இருக்காரானே சரியில்லை, அவர் இருக்காராரி தெரியல. இன்னைக்கு அதான் பெரிய பிரச்சனை. அந்த வசனத்தை திரும்ப ஒரு வாசிப்போமா? ஏசாயா 43:1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமாய். இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. யாருடையவர்கள் நீங்கள்? சொல்லுங்க, பேசுங்க. வேதத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு வாரியத்தை சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பொல்லாத பெற்றோராகி நாமே விட மாட்டோம். என் பிள்ளை என்ன தப்பு போனாலும் என்னோட பிள்ளையா, நீ எப்படியா தொடலாம். நான் காவல்துறையில் பணிபுரிந்த காலங்களில் சில சம்பவங்களை நேரில் பார்த்தது உண்டு. இந்த கிரைம் அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல, இந்த செயின் திருடிட்டு போயிடுவோம். அன்றைக்கெல்லாம் பார்த்தா படித்த பிள்ளைங்க திருடுறாங்க, எம்இ முடிச்சிருக்காங்களாம், திருட்டு கேஸில் மாற்றோன்னு பார்த்தா 2 லட்சம் ரூபா பைக் வச்சுருக்கான், ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிறான். கடைசியில் பார்த்தா டிகிரி முடிச்சிருக்கான், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கான். ஏன்டா திருடுறீங்க? துட்டு இல்லை, செலவுக்கு பணம் வேணும், ஆடம்பரமாக வாழணும். திருடர்கள் தான் ஒரு காலத்தில் திருடினார்கள், இன்னைக்கு அப்படி இல்லை, பொழுதுபோக்குக்கு திருட ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் அப்படி மாறிட்டு இருக்கிறாங்க. அதிகமாக நாம் ஜெபிக்கணும். அப்போ இந்த நாட்களில் நான் சில சம்பவங்களை பார்த்துருக்கிறேன். தேவ பிள்ளைகளை, ஒரு யாராவது திருடியிருப்பான், யார் தான் திருடியிருப்பாங்கிறது போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். அவனை தேடுவாங்க. திருட வீட்டுக்குள்ளே படுக்க மாட்டான், போலீஸ் பயந்து எங்கேயோ ஓடிடுவான்ல. அந்த வீட்டில் போய் யாருமா உங்கள் பையன் தானா? ஆமாம் என் பையன்தான். இது அவங்க வீடு தானே? ஆமாம். சரி, அவனை எங்கே? தெரியலையா, எங்கே போனான்னு தெரியலையா, 3-4 நாளாக வரலை, வேலைக்கு போயிருப்பான், அங்கே போயிருப்பான், எங்கே போனான்னு தெரியல. உங்கள் மகன் இந்த மாதிரி திருடி இருக்கான். அது அப்படியா? திருடுனா நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமாம், எவிடன்ஸ் இருக்குது. இப்போ அவனை எங்கே சொல்லு? தெரியலையாம்பாங்க. உடனே கூட இருக்கிற யாராவது ஒருத்தனை அவங்க வீட்டில் அவன் அண்ணனோ தம்பியாக இருந்தால், சரி ரைட் ஓகே பரவாயில்ல, நீ வேற அப்பாவா, நீ வண்டியில் ஏறு, இவன் தம்பி நீ ஏறு. அவங்க வந்த பிறகு அவனை போய் அவன் வந்து கிடச்சிட்டானா அவங்களை அனுப்பிடுறேன்னு சொல்லி வண்டியில் ஏற சொல்லுவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, அந்த அம்மா, ஏய் நீ திருடுனா திருடனவே எப்படி, அவங்கால ஓடி அவங்கைய ஓடி, நீ எதுக்கு இந்த நல்ல பையலை கூப்பிடுது, நீ எதுக்கு வீட்டுக்கு அவனை கூப்பிட விட மாட்டேன் அப்படின்னு. ஒருவேளை இந்த நம்ம சம்மந்தப்பட்ட நபரை நம்ம பிடிச்சி ஸ்டேஷனில் தெரியல, கிரைம் அக்யூஸ்ட் எப்படி விசாரிப்பாங்கன்னு தெரியல, உள்ள நாடம் கட்டி சட்டியோடு போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்துடும். எங்கே வரும்? ஸ்டேஷன். உன் பிள்ளைய பிடிச்சி வச்சுருக்காங்களாமேன்னு வாசலில் வந்து நிற்கும். பிள்ளைய உள்ள நாடம் கட்டி ரவுண்டு கட்டி நான் வெளியே இருந்து காத்தா, ஐயா என் பிள்ளைய அடிக்காதையா, நல்ல பையன்யா, அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான், தப்பே பண்ணியிருந்தாலும் பிள்ளைய அடிக்காதீங்கயான்னு கத்தும். ஏன்? அந்த அம்மா தான் சொன்னிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், 2 நாளைக்கு முன்னால், அவங்கால ஓடிங்க சார் அப்படின்னு. பாசம் துடிக்குது. ஆனால்
ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பு. கைகளை தட்டி ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெற்ற தாய் பிள்ளை மறந்து விடுவாள், பெற்ற தகப்பன் பிள்ளை மறந்து விடுவான். ஆனால் என் நேசர் உங்களை மறப்பதில்லை. அவர் சொல்றாரு, நீ என்னுடையவன். நீ யார் என்னை விட்டு விலைக்கு போகிறது? நீ என்ன இந்த கடவுள் எனக்கு நன்மை செய்ய மாட்டான் தூர போறது? எங்க போவ? என் இடத்துல சிலர் சொல்லுவாங்க, பிரதர் துட்டை வாங்கிட்டு ஓடிட்டான் பிரதர், அங்க போயிட்டான் பிரதர், அங்க ஓடிட்டான் பிரதர். நான் சொல்லுவேன், ஏன் பதறீங்க? எங்க போயிடுவான்? எங்க போயிடுவான்? பாதாளத்துக்கு போக முடியுமா? ஆண்டவர் சொல்ல, நீ பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கே என் கரம் உன்னை பிடித்து தூக்குன. கைகளை தட்டி எங்க ஓட முடியும்? இந்த உலகத்தில் எங்க ஓட முடியும்? செவ்வகரத்து போவீங்களா? அழகா சொன்னா, நீ நட்சத்திரத்தில் அவன் கூட விலை காட்டினாலும் அங்கிருந்து விலை பண்ணுவேன். நட்சத்திரத்தில் கூட கட்டுறது சாத்தியமே இல்லை. ஆனால் தம்முடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் நட்சத்திரத்தில் கூட கூட கட்டுவதற்கு அவன் எத்தனிப்பான் என்று தெரிந்து என் தேவன் நட்சத்திரத்துக்கே போயிட்டார். அண்ணன் சந்திரன்ல நம்ம வீடு கட்டல. அல்லையா? எங்க வர போயிட்டாரு? நட்சத்திரத்தில் நீ கூட கட்டினாலும் அங்கே வெள்ள தள்ள பண்ணுவீங்க. அப்போ அப்படிப்பட்ட சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கூட இருக்காரா இல்லையான சில நேரங்கள் நம்ம சந்தேகம் வந்திருக்கலாம். இந்த வருஷம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நீங்க நம்புங்க. நான் உன்னின் மகிமைப்படுவேன்னு சொல்றார். என்னத்தை செஞ்சார், என்னத்தை பண்ணார், இனி இந்த வார்த்தையை பேச வேண்டாம். கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டாரோ? ஆண்டவர் கைவிட்டுட்டார். ஆண்டவர் கைவிட்டுட்டார். வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று பார்ப்போமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பிக் கொள்வோமா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. கவனிங்க, நான் வாசிக்கிறேன். யூதாவின் ராஜாவாகிய யோசாபாத்தின் 18ஆம் வருஷத்திலே ஆகாபின் குமாரனாகிய யோராம் வசிமா இஸ்ரவேல் தேசத்தில் ஆகாப் ராஜா இறந்த பிறகு அவன் குமாரன் யோராம் என்ன பண்றான்? இஸ்ரவேலை அரசாண்டு வருகிறான். வாசிப்போம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத மனிதனாக இருந்த ஒரு வாழ்க்கை. நல்லா கவனிக்கணும். நம்ம லைஃப்ல ஆண்டவர் எப்படி கிரியை செய்வாரா செய்ய மாட்டாரான்னு ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த வேதத்திலிருந்து சில சாட்சிகளை பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கே செஞ்சவர் எனக்கு செய்ய மாட்டாரான்னு நீங்க நினைக்கணும். இதுதான் அந்த பகுதி எடுத்து வாசிக்கிறேன். இல்லையா? உண்மையா இல்லையா? இவனுக்கே செஞ்சாருன்னா எனக்கு செய்வார் அப்படி நம்பிக்கை கொண்டு வரைக்கும் தான் இந்த பகுதி. சரியா? இஸ்ரவேலை ஆண்டு ஆகாப் பொல்லாத மனுஷன். ஆகாப்பை குறித்து வேதத்தில் படித்தா தன் மனைவியாக இசைபிலிடத்தில் விற்று போட்டவன் இவனை போல ஒருவன் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். அவன் மகன் தான் பேர் என்ன? யோராம். யோரான் வந்து என்ன பண்ணுறான்? சமாரியாவிலே இஸ்ரவேல் மேலே ராஜாவாக அரசாள்றான். அதே நேரத்தில் யூதா தேசத்தை யோசபாத் அரசாள்றான். இவர் 2 பேரும் அண்ணன் தம்பி. யூதா இஸ்ரவேல் 2 பேருமே அண்ணன் தம்பி தானே, சகோதரர்கள் தானே. அப்போ யூதாவை யோசபாத் அரசாளுகிறான், இஸ்ரவேலை யோராம் அரசாளுகிறான். அப்படி பல நாட்கள் நடந்த ஒரு சம்பவம். மோவாபின் ராஜாவாகிய மோசா. மோவாப் தேசம் பக்கத்தில் ஒரு தேசம். இந்த தேசத்தின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாக இருந்து அவன் என்ன பண்ணானா 1,00,000 ஆட்டுக்குட்டியையும் கவனிக்கிங்களா? ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கு? நான் உன்னில் நம்புறீங்களா இல்லையா? நாங்கள்லாம் நம்பி தாங்க இத்தனை வருஷம் ஓடிட்டுருக்கோம். 2008 வேலையை விட்டு வெளியே வந்தோம். அருமையான எங்கள் ஐயா இருக்காங்க. நான் வேலை பார்க்கும்போது எனக்கு அதிகாரியாக இருந்தவர் பின்னால் இருக்கிறார். இன்னும் எங்களை அதிகமாக காவல்துறை எத்தனையோ பேர் இருந்தாலும் இன்னும் எங்களை அதிகமாக சிநேகிக்கிற ஐயா அம்மா அவங்க. நான் வேலை பார்க்கும்போதே இன்னும் நான் மிருகம் மாதிரி அலையும் போதே எனக்கு அப்படியே ரொம்ப கூலாக பேசுவார். என்ன டேனி, டேய் எவ்வளோ அப்படி போடாமல் நீங்கள் வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்படி காவல்துறை பணியில் இருந்து ரட்சிக்கப்பட்டு நான் 2008 ரிசைன் பண்ண காலத்தில் இருந்து எதை நம்பியா ஓடுற? வானத்திலிருந்து ஆண்டவர் கிழிச்சிட்டு போட்டுருவாரா இல்லை திறந்து கொட்டுவாரான்னு கேட்ட உலகம். தெய்வத்து மேலே நம்பிக்கையில் அந்த உலகத்தில் தெய்வத்து மீது நம்பிக்கை வைத்து இன்று வரைக்கும் நாங்கள் ஓடி வரவில்லையா? அல்லையா? ஆகவே தான் தைரியமாய் பிரசங்கிக்கிறேன், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி. அல்லையா? இந்த சம்பவத்தை கவனமாய் கவனிங்க. ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார். ஆண்டவர் உங்களை விட்டு விட்டார், துரத்தி விட்டார். இனி எங்க செய்யப்போ? ஒருவேளை அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காக இந்த பகுதியை காண்பிக்கிறேன். இந்த ராஜா, மோவாபின் ராஜா மோசா ஆடு மாடுகள் பெருத்தவன். ஆகவே இஸ்ரவேலை ஆகாப் ஆண்டு வந்த போது வருஷத்துக்கு 1,00,000 குறும்பாட்டு குட்டிகளையும் 1,00,000 குட்டி
பலிகளையும் தண்டனையாய் செலுத்தி வந்தான். தண்டனை ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறான், ஒரு பயத்தின் பேரில், அன்பு கலந்த பயம் வச்சுக்கோமே, கொடுத்து வரான். வேதம் சொல்லுது செலுத்தி வந்தான். இப்போ இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா ஆகாப் இறந்து போயிட்டான். இறந்து போய் அவன் குமாரனாகி யோராம் ஆட்சிக்கு வரான். யோராம் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மோவாப் ராஜா என்ன பண்ணுறான், அந்த மோவாப் ராஜா என்ன பண்ணுறான், வருஷம் கொடுத்து வந்த அந்த குறும்பாட்டுக்குள்ளே ஆட்டுக்குட்டி நிப்பாட்டிட்டான். நல்ல கவனிங்க, நிப்பாட்டிட்டான். நிப்பாட்டை மாத்திரம் இல்லாமல் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கலகம் பண்ணுறான். கலகம் பண்ண உடனே இந்த யோராம் என்ன பண்ணுறான், யோசபாத் ராஜா, யூதா தேசத்தை ஆளுகிற யோசபாத் ராஜாட்ட பேசுகிறான். இங்க பாரு, எங்க அப்பா இருக்கிற காலத்தில் வருஷம் 1,00,000 ஆட்டுக்குட்டியும் 1,00,000 குறும்பாட்டுக்குட்டியும் கொடுத்துட்டு இருந்த பையன் இப்போ அதை தரது நிறுத்திட்டான். நிறுத்தினது மாதிரி இல்லாமல் இப்போ கலகம் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க மேலே படிச்சீங்கன்னா தெரியும், அந்த 5ஆம் வசனத்தில் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்றார். இந்த மாதிரி கலகம் பண்றான். அதனால நீ எனக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு வருவியான்னு கேட்கிறான். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய், வாசிமா, மைக்கில் வாசிக்கிட்டோம். என்னோட கூட வருகிறா என்று யோசபாத்தின போய் கேட்கிறான். யார் கேட்கா? யாரு? ஐயர்வாளா? யார் கேட்டா? பிரசங்கத்தை கவனிக்கல இல்லையா? தூங்கு பாலா. ஹல்லேலூயா. யோராம் கேட்கிறான். யார் யோராம்? யாரு? இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜா, இஸ்ரவேல் தேசத்து ராஜாவாகிய ஆகாப்புடைய பிள்ளை. இப்ப யோராம் போய் யோசபாத்துல கேட்கிறான், யூதா தேச ராஜாண்ட கேட்கிறான், எனக்கு விரோதமாய் மோவாப் கலகம் பண்றான், இப்ப அவனுடைய சண்டை போடணும், நீ வருவியான்னு கேட்கிறான். உடனே யோசபாத் என்ன சொல்றாரு, அப்படியே ரத்த சம்பந்தமான உறவு மாதிரி என்ன சொல்றான், அவன் நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனம், என்னுடைய குதிரை உம்முடைய குதிரை அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டலா பேசுறான். இல்லை கவனிக்கிறீங்களா? 2 பேரும் சேர்ந்தாச்சு. இப்போ சரி, இப்போ அவனை போய் சண்டை போட எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டதற்கு ஏதோ அந்த வழியாய் போவோன்றான். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கும் யூதா ராஜாவுக்கும் ஏதோம் ராஜாவும் ஃப்ரெண்டு. நல்லா கவனிங்க, யோதா ராஜாவும் ஃப்ரெண்டு. இப்போ இந்த ஒரு மனுஷனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு கூட யூதா தேசத்தை யோசபாத்து சேர்ந்து கொண்டான், யோதா ராஜாவும் சேர்ந்து கொண்டான். இப்ப யோதாம் வனாந்திர வழியாக 3 தேசத்து ராஜாக்கள் பிரயாணப்பட்டு போறாங்க. திரளான யுத்த புருஷர்களோடு ஆடு மாடுகளோடு. ஏன் ஆடு மாடுகளோட போறாங்க? போற இடத்துல வெட்டி சமைச்சு திங்கணும். ஹல்லேலூயா. டிஃபன் பாக்ஸ்ல இட்லி கொட்டி கொண்டு போக முடியாது. யுத்தத்துக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ்ல இட்லியை கட்டி கொண்டு போவாங்க. இப்போ கோயிலுக்கு கொடை கொடுக்க போறான், முனியாண்டி கோயிலுக்கு சாமி கும்பிட போறான்னா ஒரு பெரிய கிடாவை தீ போட்டு கொண்டு போயிடுவான். அல்லையா? கூட எண்ணெய் தாளிக்கிறதுக்கு பருத்தம்பரி எல்லாம் கொண்டு போயிடுவான். அப்போ கொண்டு போய் அங்கே போய் அந்த கிடாவை வெட்டி சாப்பிடுவாங்கல்ல. ஒரு நாளில் திரும்பி வரக்கு இந்த கூத்து. ஒரு தேசத்துக்கு யுத்தம் பண்ண போகணும்னா பல லட்சம் வீரர்கள் போகணும். அப்போ பல லட்சம் வீரர்களுக்கு தண்ணி என்னாச்சு? அல்லையா? அவங்களுக்கு சாப்பாடு என்னாச்சு? நாங்கள் போலீஸில் இருக்கும்போது தெரியும், பட்டாலியனில் முதல்ல பட்டாலியன் இருந்த தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படிம்பாங்க. இந்த பட்டாலியன் போலீஸ் என்ன பண்ணுவோம்னா எப்பவுமே ஒரு செட்டு ஒரு இடத்துல டென்ட்டில் தான் இருப்பாங்க. எங்களுக்கு என்ன வேலை? எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் பரேடு பண்ணணும், துண்ணணும், தூங்கணும். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இந்த ஊரில் கலவரமாச்சியா, அந்த பட்டாலியனை வர சொல்லியாமா. அங்கே ஒரு 500 பேர் 600 பேர் இல்லை 1000 பேர் இருப்பாங்களா. அந்த பட்டாலியன் அப்படியே மூவ் ஆகும். மூவ் ஆனால் ஒரு 10-12 வண்டியில் போலீஸ்லாம் போவாங்க. பின்னால் 5-6 ட்ரக்கரில் உளுந்த மாவு, கோதுமை மாவு, அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் பின்னால் வரும். இதில் உங்களுக்கு தெரியாது, நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். எங்கே கொண்டு டெண்டடிப்பான்னு தெரியாது. திடீர்னு 1 மாதம் போட்டுருவான். 1 மாதம் 1000 பேருக்கு சாப்பாடுக்கு ஆகாரம் உண்டா இல்லையா? சரி, இப்போ இந்த யுத்த புருஷர்கள் 3 தேசத்து படையில் என்ன பண்றாங்க, யோதா வனாந்திர வழியாய் போறாங்க. எத்தனை நாட்கள்னா 7 நாளாயிடுச்சு. இவங்க எதெல்லாம் கூட்டு போறாங்க? ஆடு மாடுகள் கொண்டு போறாங்க. ஆடு மாடு எதுக்கு? திரும்பியும் சொல்றேன், போற இடத்துல கறிக்கடை இருக்காது. ஹல்லேலூயா. இப்போ அங்கங்க கறிக்கடை இருக்கு, போய் மொத்தமா வாங்கிக்கலாம். அப்ப இவங்களுக்கு யுத்த புருஷருக்கு கறி கொடுத்தாகணும். கறி சாப்பிட்டாதான் ஜனம் பலமா இருப்பான். அதனால மாடெல்லாம் கூட கொண்டு போவான். இப்ப 5 லட்சம் பேர் போறானா, 5 லட்சம் பேருக்கும் ஒரு நேரத்துக்கு எத்தனை மாடு வெட்டணும், எத்தனை ஆடு வெட்டணும் சொல்லுங்க. டெய்லி கறி போட்டாதான் சண்டை போட முடியும். அது ஒரு பெரிய டீம் கூட போகும்.
இப்ப என்னாச்சு, இந்த 3 தேசத்து புருஷர்களும் யாருக்காக போறாங்க? இந்த 2 தேசம் யாரு? யோதாம் தேசமும் யூதா தேசமும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி போறாங்க. போயாச்சு. 1 நாள் போறாங்க, 2 நாள் போறாங்க, 3 நாள் போறாங்க, 4 நாள் போறாங்க, 5 நாள், 7 நாள் நடந்துட்டான். தண்ணி இல்லை. எவ்வளவுதான் தண்ணியை கொண்டு போக முடியும்? அல்லேலூயா. எவ்வளவுதான் தண்ணியை கொண்டு போக முடியும்? தண்ணி இல்லை. அவன் நினைச்சான் போற இடத்துல எங்க நீர் ஊத்த தோணுனா தண்ணி வந்துடும் பார்த்தான். இப்ப வனாந்தரத்துல போறான். 7 நாள் பிரயாணம் பண்ணியாச்சு, தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னா என்ன நிலைமைக்கு ஆளாகும்னு யோசிச்சு பாருங்க. பிரைஸ்லா. ஒரு இடத்துக்கு போறோம், குடிக்க தண்ணி இல்லை, தெவங்கிற மாட்டோம். இப்ப வனாந்தரத்தில் இருக்கிற இத்தனை லட்சம் புருஷர்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் குடிக்க தண்ணி இல்லை. அந்த இடத்துல தெவிங்கிட்டான். தெவங்கினோடனே இப்ப என்ன செய்யறது? திரும்பி போயிருவோமா? யூதா ராஜாவை யோசபாத், யோதாம் ராஜாவை நம்ம திரும்பி போயிருவோமா? திரும்பி போனா செத்துருவான். 7 நாள் தண்ணி இல்லாம வந்துட்டான். இனி திரும்பி போனா போறதுக்குள்ள போனமாயிருவான். இப்போ முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. நெருக்கம், இணக்கம், நெருக்கம். போன வருஷத்துல கடந்த காலங்களில் ஒரு வேளை ஏதோ ஒரு காரியத்தில் பிரயாசப்பட்டு அப்படியே போயிருப்போம். கடைசியில் பார்த்தா நெருக்கம். ஆண்டவருக்கு விருப்பம் உண்டா, விருப்பம் இல்லையா? ஆண்டவருக்கு சித்தம் உண்டா, சித்தம் இல்லையா? இது நடக்குமா, ஏதோ ஒரு மனுஷனுடைய எண்ணத்தில் நாமவே முடிவெடுத்து முன்னால போயிருப்போம். நான் சொல்ல கடந்த காலத்தில் முடிவெடுத்து போயிருப்போம். நம்ம பலத்தில் ஓடி இருப்போம், நம்ம சக்தியில ஓடி இருப்போம், நம்ம திறமையில ஓடி இருப்போம். ஓடி போய் முட்டி நின்றுட்டு இப்போ 3 தேச ராஜா வண்டி பிரேக் அடிச்சாச்சு. கவனிக்கிறீங்களா? தண்ணி இல்லை. முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. இன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி இருக்கா? வாழ்க்கையில் முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் வர முடியல, என்ன செய்யறதுனே தெரியல, நட்டாற்றில் நிற்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை என்ன வரும்போது நம்மை நாமே ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா? இந்த ராஜா சொன்ன வார்த்தையை தான் சொல்லுவான். வாசிக்கலாமா? 9-10 வசனங்கள் அப்படியே. ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அவர்களை பின் செல்லுகிற ராணுவம், பல லட்சம் ராணுவ வீரர்களுக்கும் தண்ணி இல்ல. வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த செய்தியை நீங்கள் மாத்திரம் இல்லை, இன்னும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சிலர் கேட்க போகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம ஒரு காரியத்தை முடிவு பண்ணி செயல்பட்டு கடந்த காலங்களில் ஒரு நெருக்கம் வரும்போது திரும்பியும் சொல்கிறேன், முன்னாலேயும் போக முடியல, பின்னாலும் போக முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் நம்ம மாம்சம் சொல்லும், இந்த மனுஷன் சொன்ன வார்த்தை தான் சொல், ஐயோ கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைச்சிட்டாரு. ஆண்டவர் நம்மளை அடிக்கணும்னு அடிச்சிட்டாரு. ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டார். சூழ்நிலை எதிரடியா நிற்கி என்ன பண்ணு தெரியல. சொல்றான் அந்த ராஜா, இந்த 3 ராஜாக்களை ஆண்டவர் வேணுக்குனே கூட்டிக் கொண்டு மாட்டி விட்டுட்டார். நம்ம லைஃப்ல அப்படித்தான் சில நேரத்தில் ஆண்டவரை நோக்கி குறை சொல்லுவோம். உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா நீங்க ஏதை தடை பண்ணி இருக்கக்கூடாது, இதை நீங்க தடை பண்ணி இருக்கக்கூடாது. என் அருமையான ஒரு மகள், தூர பட்டணத்தில் அடுத்த ஸ்டேட்டில் ஒரு மகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என் இடத்துல சொன்னாள். குடும்ப வாழ்க்கை குறித்து என்ன செய்யறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, அங்கலாய்த்து பதறினாள். அந்த மகள் ஆண்டவர் அதிகமாய் சிநேகிக்கிற மகள். தன் மாமியார் வீட்டில் போய் மாமியாரை தன் தாயை விட அதிகமாய் சிநேகித்த ஒரு மகள். அந்த மகள் வாழ்க்கையில் பிரச்சனை. கண்ணீரோடு ஒரு வார்த்தை கேட்டாள், அங்கள் ஆண்டவருக்கு இந்த காரியம் தெரிஞ்சிருந்து ஏன் என் ஆண்டவர் அங்கே என்னை அனுமதித்தார் அப்படின்ட்டு, ஏன் இந்த காரியத்தை என்னை அனுமதித்தார். சில நேரங்கள் அப்படித்தான் நம்ம கேட்போம், ஆண்டவருக்கு இது தெரிஞ்சும் இது நடந்துச்சு. கர்த்தர் தடுத்திருக்கலாம்ல, கர்த்தர் தடை செய்திருக்கலாமே. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை நாம் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரிலாம் அவர் நம்ம ஒரு எல்கைக்குள் வைத்து பேசவே முடியாத தேவனுடைய பிள்ளைகளை.
அவருடைய நினைவு வேறு. தேவன் சொன்னார் அல்லவா, உன் நினைவு என் நினைவு இல்லப்பா, உன் வழியில என் வழி அல்ல, என் நினைவு பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது அவ்வளவா இருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. பலவிதமான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்கும்போது தேவனுடைய நடத்தலை நாம் பார்க்க முடியும். அந்த மகளின் இடத்துல கேட்டபோது நான் சொன்னேன், என் தேவனை எதையும் அறிவார், பிற்காலத்தில் நடக்கிறதையும் அறிவார், அறிந்தும் கொண்டு வந்திருக்கிறார்னா அந்த இடத்துல நட்டாட்டில் உன்னை விட்டுட்டு போகிறவர் அல்ல, கொண்டு வந்தவர் உன்னை அந்த இடத்தில் ஜெயம் எடுத்து முன்னேறி போக வைப்பார். கைகளை தட்டு தேவனை மேம்படுத்துமா, கொண்டு வந்தவர் உன்னை ஜெயிக்க வைப்பார் மகளே என்று சொன்னேன். இன்னைக்கும் சொல்றேன், ஆண்டவரை தடுத்திருக்கலாம், ஆண்டவர் ஏன் அனுமதிச்சார்? ஏதோம் ராஜாவை, இந்த யோராமை போல இஸ்ரவேல் ராஜாவை போல ஒரு கேள்வி இருக்குமானால் இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள், தேவனை வரவழைத்து ஒப்பு கொடுத்து விட்டாரே என்று இந்த ராஜாவை போல நீ பேசாதே. ஆண்டவர் அப்படி இழுத்து கொண்டு சத்துருக்களின் கையில ஒப்பு கொடுத்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல என்னுடைய தேவன். அல்லேலூயா. அவன் இடத்துல புலம்பிட்டு இருக்கிறான். அப்பந்தான் அவன் கூட இருக்கிற மனிதன் ஆகாப், அந்த ஆகாப்புடைய மகன் யோராமோடு கூட ஒருத்தர் இருக்கிறான்ல, யோசபாத், யூதா தேசத்து ராஜா. அந்த ராஜா என்ன சொல்றான் கவனிங்க, வாசிக்கலாம் 11ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத், ஏமா அப்பப்போ விட்டுருத, கொஞ்சம் எடுத்து கையில் வச்சுக்க, மைக்க ரெடியாக வச்சுக்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா? கவனிங்க, நல்லா கவனிக்கும். நம்ம லைஃப்பில் சில நேரம் நம்ம பலவீனமாக இருப்போம். நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு தெரியாது பிரதர், ஆண்டவர் தான் பிரதர் இதை வேணுக்குனே பண்ணிட்டார், விட்டுட்டார், அவரை குறை சொல்லும், இழுத்து கொண்டு விட்டுட்டார். அவன் சொல்கிற வார்த்தையை பற்றியில் அவரை இழுத்து கொண்டு விட்டார், கொளுத்து போய் மாட்டிட்டு நடக்கும். அவன் சொன்ன வார்த்தை இன்னொரு முறை படிங்க. இல்லை மேலே கவனிக்கிறீங்களா? இந்த எண்ணத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தர் தான் இழுத்து கொண்டு விட்டுட்டார், கர்த்தர் தான் மாட்டி விட்டுட்டார், அவர் மேலே குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, ஒரு நாளும் தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல, உங்களை மாட்டி விடுறவர் அல்ல, உங்களை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, உங்களை தள்ளி விட்டு கையை தட்டி குதிக்கிறவர் என்னுடைய தெய்வம் அல்ல. அவர் என்ன சொன்னார்? ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபத்து வரும்போது நான் கூட இருப்பேன்னு சொன்னவர் எப்படி விட்டு வேடிக்கை பார்ப்பார்? நம்ம எண்ணங்களை மாற்ற வேண்டும். இந்த வருஷம் தேவன் உங்கள் வாழ்க்கையில மகிமைப்பட வேண்டுமா? தேவன் பிரத்யட்சமே வெளிப்பட வேண்டுமா? உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். தேவன் இப்படி பண்ணிட்டார், தேவன் தான் காரணம், அவருக்கு தெரியாமல் நடந்திருக்காது, அவரே செஞ்சிட்டாரு, தேவன் மேல் பழி போடாதே. அப்படி பழி போடுறது தூக்கி தூர போடுங்க. அது பிசாசுடைய எண்ணம். அல்லேலூயா. அது பிசாசுடைய எண்ணம். அப்போ அந்த மாதிரி எண்ணத்தில் ஒருத்தன் இருக்கிறான். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய கிருபை. என்ன கிருபை தெரியுமா? இவன் என்ன எப்படி இருந்தாலும் இவன் சேர்க்க கரெக்டாக இருந்தது. கையில் தடுத்து இவனை மேம்படுத்துங்க பார்க்கலாம். இவன் சேர்க்க கரெக்டாக இருக்க. என்ன சேர்க்க? இவன் இப்படி புலம்புறான், கூட ஒருத்தர் இருக்கான், யூதா தேசத்தின் ராஜா யோசபாத். அவனோ தேவனை நன்கு அறிந்தவன். அல்லேலூயா. அதனாலதான் யோசபாத் இவன் புலம்புறதை பார்த்துட்டு யோசபாத்தும் ஆமா என்ன இப்படி ஆண்டவர் பண்ணிட்டாருன்னு அவன் புலம்பல. பக்கத்துல கையை பிடிச்சி புலம்புற கூட்டத்தோட ஐக்கியம் வைக்காதீங்க, புலம்புற நபர்களோட ஐக்கியம் வைக்காதீங்க. தேவனை அறிந்திருக்கிறவர்களோட ஐக்கியம் வைத்து பார், அவர்கள் உன்னை சரியான பாதையில் நடத்துவார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். நான் சில நேரங்களில் என்னிடத்துல சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இப்படி எல்லாம் இப்படி ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், பெண்டிகாஸ் சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், ஆனால் பார்த்தீங்கன்னா பிரதர் இப்படிலாம் ஆயிடுச்சு பிரதர், என்ன செய்யறதுன்னே தெரியல பிரதர். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் சர்ச்சு பாஸ்டர் பார்க்கவே முடியாது பிரதர், பெரிய சர்ச்சு பிரதர், அவரை சந்திக்க நான் அப்பாயின்மெண்ட் நான் வாங்கணும் பிரதர், என்ன செய்கிறது பிரதர், அங்கே பல வருஷமாக இருக்கும் பிரதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், எந்த சர்ச்சிலையும் போ, ஆனால் உனக்காக அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனோட ஐக்கியம் வைத்துக்கொள். பெரிய கடலுக்குள்ளே போய் நின்று யாருமே கவனிக்கிறேன்னு புலம்புறதை விட்டுட்டு தெருவுக்கு தெரு தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். கையில் தேவனை சோத்திரம் பண்ணுவோம்.
ஒரு போன் அடித்தா எடுக்கிற ஊழியக்காரனோடு ஐக்கியம் வைக்கணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆட்கள் ரொம்ப விவரமான ஆட்களாக இருப்பாங்க. பிரைஸ்லாட். ஆமாம், இதே ஊழியத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்தது சமீபத்தில். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய மகனுக்கு வேலைக்காய் ஒரு மனிதன் பரிதபித்து கொண்டிருந்தார். வேலை கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். நானும் நிச்சயமாய் கிடைக்கும். கடைசியாக ஒரு முறை சொன்னாங்க, கிடைக்கும்போது கிடைச்சிட்டுங்கிற மாதிரி வரும்போது கேஸ் போட்டு வேலையை தட்டி விட்டுட்டாங்க. ஒருத்தர் கேஸை போட்டு நிப்பாட்டி வச்சுட்டான். இனி கேஸ் போட்ட பிறகு எங்கே வேலை கிடைக்க? நான் சொன்னேன், இந்த மீட்டிங்கில் அடுத்த மாதம் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, உங்கள் மகனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 25 நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தார்கள். என் இடத்துல சொன்னார்கள், 1 மாத சம்பளத்தை நான் ஊழியத்துக்கு கண்டு கொடுப்போம் என்று. 1 மாத சம்பளம்னா அந்த மனுஷனோட வேலைக்கு 1 மாத சம்பளம்னா 1.5 லட்ச ரூபா பண்ணும். அல்லேலூயா. அவ்வளோ ஹை போஸ்ட்டில் ஒரு ஜாப் 1.5 லட்ச ரூபா பண்ணி 1.5 லட்சத்தை ஊழியத்துக்காக கொடுக்க போகிறானா? நான் முன்னாலன்னா ஒரு வேளை ஸ்கெட்செலாம் போட்டு அதுக்கெல்லாம் கமிட்மெண்ட் முதலே போட்டிருப்பேன். இப்போ நான் நிறைய பட்டு திருந்திட்டேனா, அதனால் யாராவது முகமாய் சொன்னாலும் நம்ப மாட்டேன். பிரதர், எனக்கு கர்த்தர் ஒரு 2 கோடி தாரார் பிரதர், நான் 15 லட்ச ரூபா நாளை கொண்டு தாரஞ்சாலும் நம்ப மாட்டேன். ஏன்னா நிறைய நான் பார்த்ததுனால நான் கேர் பண்ணவே இல்லை. அதே மாதிரி மகனுக்கு வேலையும் கிடச்சிது, சம்பளமும் வந்தது. 4 மாவடியில் கொண்டு கொடுத்துட்டாங்க. கையை தட்டுங்களே. என்ன மாவடி? மோகன் சிலாசரா உங்களுக்கு சோமுன்னாரு போன்ல. அதோ இருக்கீங்களா? நீ அழைத்த நேரமெல்லாம் உன் பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை ஊழியக்காரன் போன அட்டன் பண்ணான ஐயா. நீ நினைச்சப்பெல்லாம் சந்திக்கும் போதெல்லாம், ஓ வீட்டுக்கு வரன்னா வந்தானே, நீ கூப்பிடும் போது வந்தானே, நீங்க உங்க வீட்டுக்கு போகும்போது கதவை திறந்தானே. மோகன் சிலாசரத்தை பார்க்க முடியுமா? பால்கனர்னு பார்க்க முடியுமா? ஐக்கியம் வைக்கிறதுலையும் தேவ பிள்ளைகளை சொல்றேன். உன்னை நேசிக்கிற அருகாமையில் இருக்கிற என்னை சொல்லல, ஏதோ ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரரோடு நீ ஐக்கியமை. அவன் உனக்காய் பரிதபித்து ஜெபிப்பான், பாரத்தோடு ஜெபிப்பான். இந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, எனக்காக நீங்கள் பாசிங் போட்டு ஜெபிக்கணும், நீங்கள் ஜெபிக்கிற அன்னைக்கு என்கிட்ட சொல்லணும். நான் பாசிங் போட்டு ஜெபிக்கிற அன்னைக்கு இந்த சகோதரி இடத்துலையும் சொன்னேன், உங்களுக்காகவே நான் பாசிங் போட்டு ஜெபிக்கிறேன். போய் சொல்ல முடியுமா சிஸ்டர் பால்தநகர்? நான் எனக்காக சொல்லலை, தேவ பிள்ளையே, நாம் ஐக்கியம் யாரோடு வைத்திருக்கிறோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி தெரியுமா, அந்த கெத்து 4 மாவடியில் கொண்டு கொடுத்தாதான் அந்த கெத்து. உங்களை யாருக்குன்னே தெரியாது அவருக்கு. அல்லேலூயா. உங்களை யாருன்னே தெரியாது. பல லட்சம் ஜனங்கள் உண்டு. திருப்பி சொல்கிறேன், இந்த இஸ்ரவேல் ராஜாவோடு ஒரு ஐக்கியம் வைத்திருந்தான் யோசபாத். நண்பனாயிருந்தான். தேவனை அதிகமாய் நேசிக்கிற யோசபாத், தேவனை குறித்து அறிந்த யோசபாத். அவன் புலம்புறான், இஸ்ரவேல் ராஜா யோராம் கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கிறான். யோசபாத் சொல்றான், நிறுத்து, புலம்புறத நிறுத்து. இந்த பட்டணத்தில் தீர்க்கதரிசி எவ்வளவு இருக்கிறானா, தேவனிடத்தில் விசாரிப்பது. சரியான பாதையில் அந்த நேரத்தில் நம்மை நடத்துவதற்கு கர்த்தரோடு ஐக்கியம் வைக்கிற மனிதர்களை இந்த ஆண்டை கண்டுபிடிப்பாயானால் தேவனின் வாழ்க்கையில் மகிமைப்படுகிறதை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். இப்போ யோசபாத்தை கேட்ட உடனே அங்கே ஒருத்தன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வாசிப்போ. மைக்கை வச்சுக்க, ரெடியாக வச்சுக்குவோம். வேலையும் அதுதான். திட்டு வாங்காத ஏண்ட, கரெக்டாக பேஜ் எடுத்து வச்சுக்க, இல்லைன்னா மூடி இரு, வேறு யாராவது வாசி. ஜெயதாஸ் வாசி பார்ப்போம். எனி டைம் எனக்கு ஆயத்தமாக இருக்கணும். ப்ரைஸா மகான் கிடையாது, யாராக இருந்தால் எனக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்து. நல்லா கவனிக்கிறீங்களா? டைரக்ஷன் கொடுக்குறான் ஒருத்தர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹலோ, இருக்கிறீங்களா? நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இருக்கிறவங்களாம் ஐக்கியம் இந்த ஊழியத்தில் வச்சிருக்கிறதுனால தான் வந்திருக்கீங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்கள். நீங்கள் ஃபோன் அடித்தா எடுத்து பேசுகிற மாதிரி, வாங்கையா எங்கள் வீட்டுக்குன்னா அடுத்து வந்து ஜெபிக்கிற மாதிரி, ஐயா நான் உங்களை சந்திக்கணும்னு விரும்பினா உடனே சந்திக்கிற மாதிரி ஒரு தேவ ஊழியனோட ஐக்கியம் வைத்து பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிச்சா உண்மையாக ஜெபிப்போம். ஜெபிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன்னா தூக்கி எறிஞ்சு போட்டு போயிட்டே இருப்பேன். என் கேரக்டர் அதுதான். கர்த்தர் கொடுத்தா ஜெபிப்போம், ஐக்கியம் உண்மையாக இருந்தால் ஜெபிப்போம்,
நல்லா கவனிக்கணும். ஒருத்தன் இல்லையான்னு கேட்டா யோசபாத்து சொல்றான், இங்கே ஒருவன் இருக்கிறான், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா. இப்ப எலிசாட்ட போயாச்சு. நல்லா கவனிக்க, எலிசாட்ட போயாச்சு. 3 ராஜாக்கள் எலிசாட்ட போய் நிற்கிறான். அப்பவும் இவன் இருதயத்தை பாருங்க. பலவீனமாய் இருந்தீங்கன்னா நீங்கள் வைத்திருக்கிற ஐக்கியம் உங்களை பலப்படுத்தும், கர்த்தர் மகிமைப்படுவார். அப்படிங்கிறது தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த எலிசாட்ட கொண்டு விட்டாச்சு. யோசபாத் சொல்றாங்க, வா, ஒரு தீர்க்கதரிசி இருக்காராம், ஏன்டா மாப்பிள்ளை இப்படி கடந்து புலம்புற, நீ வா, ஒரு நல்ல தீர்க்கதரிசி வா போவன்ட்டு யோசபாத்து கழுத்துல கை போட்டு, நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுறேனே, என்ன பண்ணுவோம், கவலைப்படாத மாப்பிள்ள, வா மாமா, நான் உன்னை கூட்டு போறேன்னு அப்படி கூட்டு போற மாதிரி கற்பனை பண்ணிக்குவோமே. யோராமைய என்ன பண்றான், யோசபாத்து கூட்டு போறான், யோதாம வாரான். எலிசாவை பார்த்தாச்சு. பார்த்தோன்னு என்ன சொல்றான் பாருங்க. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, அந்த வசனத்தை சொல்லுமா, 13 வாசிப்போம். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? இல்ல, அதுக்கு முன்னால் ஒரு வசனம் வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும், நீ உங்க அப்பாவுடைய தீர்க்கதரிசியிடத்திலும், உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். தோப்பு விக்கிரத்துல 409 பாகாலுக்கு பலி கொடுக்கிற தீர்க்கதரிசி வச்சிருந்த அங்க போ அப்படின்றான். ஏன்னா இப்ப இஸ்ரவேல் ராஜாவை குறித்து எலிசாவுக்கு நன்கு தெரியும். நல்லா கவனிக்கணும். எலியாவையே கொலை செய்ய தேடின பாதையின் மகன். யாருடைய மகன்? எலியாவை கொலை செய்ய தேடின பொல்லாத ராட்சசின் மகன் என்று யாருக்கு தெரியும்? எலிசாவுக்கு தெரியும். ஒருவேளை நல்லா கவனிங்க. இல்ல ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. யதார்த்தமா பேசுறேன். ஆனா உங்களை எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்பி சொல்ல, ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை நம்ம எண்ணம் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? என்னை பத்தி அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இருந்தா கூட நல்லா கவனிங்க. ஆனா நான் சொல்றேன், அவருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அவர் உங்களை கிரைம் கொடுத்து மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். ஆனா இந்த மனுஷனை ஆண்டவருக்கு பிடிக்காது. இஸ்ரவேல் ராஜாவை பிடிக்காது, யோராம பிடிக்காது. அது எலிசாவுக்கு தெரியும். எலிசா சொல்றான், உனக்கும் எனக்கும் என்ன? நீ எதுக்குடா இங்க வந்து? உன் தாயின் தெய்வத்தினிடத்துல போ. என் ஆண்டவனாகி எலியாவை கொலை செய்கிறதற்கு வஞ்சகம் கட்டி தேடின ராட்சசின் மகன் நீ. அவ்வளவு கோபத்தில் எலிசா இருக்கிறான். அவ்வளவு கோபத்துல எலிசா பேசும்போது இவன் என்ன சொல்றான் பாருங்க, வாசி. அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி இல்ல, இந்த 3 ராஜாக்களையும் அவன் 3 பேரையும் சேர்த்துக்கிட்டான் பாருங்க. 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு கையில் ஒப்பு கொடுக்கு. அங்கேயும் போய் திருந்தல பாருங்க. சிலரை பிடிச்சி நம்ம உட்கார வச்சு கர்த்தர் பார்த்துக்குவார, உங்களுக்கு தெரியாது பிரதர் அப்படிப்பாங்க. அப்படி நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். அல்லேலூயா. இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர், கர்த்தர் பார்த்துக்குவார் பிரதர். நம்ம எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதனே, நான் பார்த்துட்டேனே அப்படிம்பாங்க. அப்பவும் சிலர் திருந்த மாட்டாங்க. அந்த கேரக்டர் உள்ள ஆளா இருந்தாலும் இந்த கிரியை நீங்க கவனித்த பரிசமே. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த கேரக்டரில் நீங்கள் யாருமே இல்லை. பிடிச்சிருங்க, முதலே சொல்லிடுறேன். அது வேற என்னத்தான் சொல்றாருன்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடைய உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார் முதலே சொல்லிட்டேன். அதனால இந்த கேரக்டர்ல உள்ள நீங்க இங்க யாரும் அமரவில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அநேக கரையும் கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். வைத்து சொல்லுங்களேன், நான் கரையும் கொடுத்து மீட்கப்பட்டவன், நான் இயேசுவினுடையவன், நான் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன், நான் இயேசுவுக்கு சொந்தக்காரன். எதுக்காக நான் இதை பேசுறேன்னா, இந்த ராட்சசி மகனுக்கே என் தேவன் செவி கொடுப்பாரானால் உங்களை என்னை எப்படி கைவிடுவார்? இந்த யோராமை போல நான் அல்ல. சொல்லுங்க, இந்த யோராமை போல நான் அல்ல. நம்புறீங்களா? இல்லை நான் அப்படித்தான் சொல்றீங்களா? அது நான் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. சரி, நான் முதலே சொல்லிட்டேன். அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டெடுத்தேன்றார். சரி, இப்ப அங்கேயும் போய் புலம்புறான். என்ன புலம்புறான்? அப்படி அல்ல, இது சும்மா உமர் தெரியாது, இவர் தான் எங்களை இழுத்து கொண்டு விட்டுட்டாருன்றான். பக்கத்தில் கையை பிடிச்சி, செலவு சாவர வர திருந்தாது. உங்களை இல்லை, செலவு சொல்லுங்க, செலவு. ஏன் பக்கத்தில் கையை பிடிங்க, செலவு சாவர வர திருந்தாது. ஏன் பிடிக்க மாட்டேங்க பக்கத்தில் சகோதரர்கள்?
சிலது சாவர வர திருந்தாது. அதனால் அப்படியே அதை விட்டுறாதீங்க, கையை பிடிங்க, அப்படியே விட்டுறாதீங்க. நீங்கள்லாம் யோசபாத், சொல்ல நீங்கள் தான் யோசபாத். நல்ல கைகளை தட்டு. ஹல்லேலூயா. உனக்கு எனக்கு என்னங்க அங்கேயும் போய் ஆண்டவர் பலி போட்டுட்ருக்கிறார். சார் ஒப்பு கொடுக்க கொண்டு வந்தாரே என்று சொன்னான். அதற்கு எலிசா, இது ரொம்ப முக்கியமான ஒரு இடவாசி. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால், நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நல்ல கைகளை தண்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்கள் ஐக்கியம் மிக மிக முக்கியம். நல்லா கவனிக்கணும். ஒரு சகோதரி காவல்துறையில் பணிபுரிந்த ஒரு சகோதரனுடைய மனைவி. அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லை. நாளை இந்த வருடங்களாக குழந்தை இல்லை. அந்த சகோதரனுடைய மாமியார் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி. அது பார்த்திங்கன்னா அதிகமாக என்னிடத்துலலாம் பழக்கம் கிடையாது. அது எப்போவுமே ஒரு டீம் இருக்குது, நெட்வொர்க் இருக்குது. ஊழியம்னாலே அப்படியே கிழக்கமாக்க ஓடுற ஒரு குரூப் இருக்குது. அந்த மாதிரி குரூப்பில் சேர்ந்தது. எங்கிட்டலாம் பேச நாங்கள்லாம் வேன் பிடிச்சி அங்கே போன்னு சொல்லுவோம். நீ இப்போ இங்கேயும் போங்க அப்படி. அந்த மருமக நல்லா ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தவா கல்யாணம் முடிஞ்சோடனே கர்ப்பத்தில் நீ கிடைக்கிறதுனே வெறுப்பு ஆண்டவர் மேலே எரிச்சல் 4 வருஷமாக குழந்தை இல்லைன்னு கர்த்தரை திட்டிட்டா. ஆண்டவர் வேனுக்கனை என்னை மலடி ஆக்கிட்டார், வேனுக்கனை என்னை பிடிச்சி கொண்டு இப்படி கட்டி கொடுத்து இப்படி ஆக்கிட்டார், இவன் கையில் எனக்கு பொண்டாட்டியாக கொடுத்து எனக்கு பிள்ளை இல்லாமல் ஆக்கிட்டார், வேற எவனையா கல்யாணம் பண்ண கூட பிள்ளை பெற்றிருப்பேன், கடவுள் தான் காரணம், அந்த கடவுளை வேண்டாம் அப்படின்ட்டான். மாமியாருக்கு ஒன்றுமே ஓடலை. மருமா ஒரு மாதிரி கொஞ்சம் போல்டான ஆள் வேறு அடிச்சு போடுவா, ஒன்றும் பேச முடியும். இந்த அம்மா பரிதபிச்சு அலைஞ்சு கடைசியில் நம்ம கூட்டத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு நம்மளோட ஒரு ஐக்கியம் வைத்தது. என்னை விளையாட்டுக்கு சொல்லுங்கள், சீரியஸாக சொல்கிறேன். ஐக்கியம் வைத்தது. அவங்க கூடாரத்துலேயே ஒரு ப்ரேயர் நடத்தணும், வருவீங்க. நான் நினச்சி போனேன். உங்கள் ஊழியத்தோடு இணைக்கப்பட்ட பிறகு எனக்கு ஒரு சமாதானம் இருக்குதுன்னுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் என்னிடத்துல ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு தெரியுமா? என் மருமகள் 4 குழந்தை இல்லை, அவள் எந்த ஊழியக்காரனையும் அக்செப்ட் பண்ண மாட்டா, அவளுக்கு இயேசுனாலே பிடிக்க மாட்டேங்குது. நான் ஜெபிக்கிறேன் பிரதர், அவளும் ஜோம்னா தான் அற்புதம் செய்வார் பிரதர், அவன் ஜோம்ன மாட்டுக்கா பிரதர். ஏன்னா நிறைய இடத்துல செய்தி எப்படி கேட்டிருக்காங்க, நீங்கள் ஜோம்னா அற்புதம் நடக்கும், இல்லை நடக்காது. கேட்டிருக்கீங்களா? நிறைய இடத்துல செய்தி கேட்டிருக்கீங்களா? நீங்கள் ஜோம்னா அற்புதம் நடக்காது, நீங்கள் இப்படியே அந்த அம்மா காதில் கேட்டுச்சு. இதனால இந்த அம்மாவுக்கு என்னன்னா, என் மருமக ஜபிச்சாதனம் ஏசப்பா பிள்ளை கொடுப்பார், என் மருமக சோமனே மாட்டுக்கப்பட எப்படின்னா பிள்ளை கொடுப்பார். பக்கத்தில் கைப்பிடிச்சு இந்த எண்ணத்தை போன மாத்து. முனீஸ்வரி என்ன சோமனவை செஞ்சா பிள்ளை கொடுத்தார், கருப்பாயி சோமனவை செஞ்சா பிள்ளை கொடுத்தார், முனியாண்டி கோயிலில் ஆடு கட்டுறவளுக்கு பிள்ளை கொடுத்தாரு, அவன் என்ன சோமனவை செஞ்சா. பக்கத்தில் கைப்பிடிச்சு இந்த எண்ணத்தை மாத்து. இப்படிப்பட்ட இடத்துல போறது நிறுத்து. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்குன்னா இந்த கூட்டம் இங்கு தெரியவில்லை. டேனியல் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும் என்பதனால தான் அந்த கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கேன். அது என்னுடைய அதிகாரம், எனக்கு கொடுத்த தைரியம். இந்த அம்மா அந்த மைண்ட் செட்டில் அப்படி ஆயிடுச்சு. ஏன்ட சொல்லுது, பின்ன எப்படின்னா கர்த்தர் கொடுப்பாரு, சோமனே மாட்டுக்கானே, சொன்னீங்களே சொல்லுங்கண்ணே, சோமனதுன்னு ஆண்டவர் தருவார். நம்ம சோம்ன்றோம்னே, அவன் சோமுன அவன் வயிற்றுக்கு அவன் தானே சாப்பிடணும் அப்படிங்க. அட பைத்தியக்காரி. 4 பேர் திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தான். அதாவது அவன் வந்தான்லானே 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்கா இப்போ இயேசு இடத்துல நின்னான். 100க்கு அதிபதி வேலைக்காரனும் ரட்சிக்கப்படலை, 100க்கு அதிபதி ரட்சிக்கப்படல. அற்புதம் செய்யலையானே இல்லைண்ணே, போன இடம் சரியில்லைண்ணே. நான் சொன்னேன் போன இடம் சரியில்லை. என்ன பிரச்சனை? அவளை சந்தித்து பேசணும். ஏன்னா அவளுக்கு பயங்கர கோவம் வரும். நான் சொன்னேன், நான் சந்திக்கிறேன், வீட்டுக்கு வருவீங்களானே? கட்டாயம் வருவேன். கையை பிடிச்சி கூப்பிட்டா உடனே வர்ற மாதிரி ஒரு ஐக்கியம் வை. பேசுங்க பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சூழ்நிலை வரும், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. உடனே அவங்க வீட்டுக்கு போனேன். அவன் கணவர் என்னோட வேலை பார்த்துவேன். அவனை பார்க்குற மாதிரி போயிட்டு நல்லா இருக்கியாடா, இப்படிதான் இருக்கேன், நான் வாழலாம் கூப்பிட்டு பேசுகிறோம். இருந்த நல்லா இருக்கியா? சரி, கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஒன்றும் செய்யண்டாம் என்ன குரோசிங்க, இதுக்கு ஒன்றும் செய்யண்டான்.
அது அவ்வளோ வெறி கோபம். பக்கத்தில் கைப்பிடிச்சு, நீங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? உன் புத்திக்கு தாண்டி ஒன்று அப்படி வச்சிருக்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, பலவீனப்பட்டவனை, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கணும்னு பலமுள்ள நீங்கள் தூக்கி விடணும். ஆண்டவர் யாரையும் அற்பமாக தள்ளி விடவே மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, நான் போனேன், அது இடக்கு முடக்காக தான் பேசிச்சு. கடவுளாம் ஜபிக்குமா, தேவையில்லை. நான் அந்தால போயிட்டு அவன்கிட்ட சொன்னேன், தம்பி ஒரு சின்ன ஜோம் கொண்டு போயிடுறேன்டா அப்படி கண்ணம் உண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வேற நான் சொல்லிவிட்டேன். ஏமா, ஆபிரகாமுக்கு 100 வயசுல கொடுத்தாரு, கத்த தர மாட்டாரான். ஆபிரகாம் 100 வயசுல காத்திருக்க முடியாது. அது ரிப்பீட்டு உடனே அடிக்குது. அந்த மாதிரிலாம் காத்திருக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. அது கரெக்டு தானே. அதுக்கு 100 வயசுலாம் காத்திருக்க முடியுமா? நமக்கு அப்புறம் இப்போ ஒருத்தி கல்யாணம் முடிஞ்சு அவளுக்கு பேத்தி பிறந்து பேத்தி கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நம்ம பிள்ளை தூக்கி வைக்க முடியுமா? அவள் சொல்லுங்க கரெக்டு தான். அவனை விட்டுட்டு சரி ஒரு சின்ன ஜெபம் பண்ண. அது ஜெபம் பண்ணலை, நான் தான் சொன்னேன். அந்த சகோதரனுடைய அன்பு, தாய் மாமியாருடைய அன்பு, அது எங்களோட ஒரு ஐக்கியம் வைத்திருந்தது. நான் சொன்னேன், ஏசப்பா இந்த மகளுக்கு உங்களை பற்றி தெரியலை, ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் ஒரு அழகிய ஆண்மகளை இவளை வைத்திருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த அம்மா அக்செப்ட் பண்ண உள்ள தூக்கி போட்டு போயிட்டு, என்ன ஆச்சரியம், 45 நாளில் கருவுற்றால் 11ஆவது மாதத்தில் அழகிய ஆண்மகனை பெற்றெடுத்தார். நல்ல கைகளை தட்டி அந்த மகளுக்காக நான் ஆண்டவர் அற்புதம் செய்தாரா? அந்த மகள் பேசின பேச்சை கண்டால் நம்மகிட்ட பவர் இருந்தால் கூட, நான் சொன்னால் ஒன்று நடக்கும்னா கூட நம்ம சொல்ல மாட்டோம். திமுருக்கு தான் ஒன்று அப்படி பண்ணி வச்சுருக்கான்னு வந்துடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பலவீனமாக இருந்தாலும், நாம் சோர்ந்து போயிருந்தாலும், உங்களை தட்டி கொடுத்து ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிற ஐக்கியத்தோடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் தேவனுடைய கிரியை தாமதமாகும் போது, தள்ளி போகும்போது நாம் சோர்ந்து விடுவோம் தேவனுடைய பிள்ளைகளை. அதற்காகத்தான் சொல்லுகிறேன், உங்கள் ஐக்கியம் எப்படி யாரோடு இருக்கிறது? இப்போ எலிசா சொல்றார், நான் உன்னோடு வந்திருக்கிற இந்த யோசபாத்துடைய முகத்தை பாராதிருந்தால் உன்னை நோக்கி பார்க்கவே மாட்டேன்டான். அல்லேலூயா. அப்ப யோசபாத் நிமித்தம் தேவன் யோராமுக்கு தயை காட்டுகிறான். ஆனா அவன் யார் மேல பலி போட்டுட்டு இருக்கிறான்? கர்த்தர் மேல பலி போட்டுட்டு இருக்கிறான். ஆனா என் தேவன் எலிசாவின் கண்களிலே யோசபாத் நிமித்தம் தயவு கிடைக்க பண்ணினது போல உங்களுக்காய் பாரம் எடுத்து ஜெபிக்கிற தேவ மனுஷன் மூலமாய் சில நேரங்களில் நீங்கள் விசுவாசத்தில் பலவீனமாய் இருந்தாலும் தேவன் இந்த வருஷம் மேம்படுவார். கைகளை தட்டி தேவனை மேம்படுத்து. அல்லேலூயா. சரி, இப்போ அந்த இடத்துல ஆண்டவர் யோசபாத் நிமித்தம் அற்புதம் செய்கிறார். உடனே எலிசா என்ன சொன்னான், இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை இடத்துல கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தான். அப்பொழுது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேலே இறங்கிற்று. இப்போ கர்த்தர் எலிசா மூலமா பேசுறார். என்ன பேசுறார்? அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கு வாய்க்கால்களை வெட்டுங்கள். நம்பர் 1 கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. பள்ளத்தாக்கில் என்ன வெட்டணுமா? குடிக்க தண்ணி கிடையாது. ஹலோ, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். குடிக்க தண்ணி இல்லை, தெம்பு இல்லை. நானே பாருங்கள், பிரசங்கம் பண்ணுறதுக்குள்ளே 2-1.5 பாட்டில் காலி பண்ணிட்டேன். 7 நாள் தண்ணி இல்லாமல் வந்திருக்காயா. தண்ணி இல்லைன்ட்டு தான் போய் கடவுளை கை விட்டுட்டாருன்றான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வாய்க்காலை வெட்டுன்றார். அடுத்த ஆண்டோட கிரியை பாருங்கள். இந்த வருஷம் எப்படி மகிமைப்பட போறாருங்க, இதெல்லாம் ஒரு சாட்சி. வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க வேற ஒரு பெரிய குண்டத்தி போடுறாரு, டமார்னு போடுறாரு. என்ன போடுறாரு? வாத்தியக்காரனை கொண்டு போறாரு. அவன் வாத்தியம் வாசிக்க கர்த்தருடைய ஆவி எலிசாவின் மேலே இறங்கிட்டு அவன் சொல்றான், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் ஆயத்தமாகுன்றான். என்ன சொல்றான்? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆயத்தமாகுங்கள், ஆயத்தமாக. எந்த காரியத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ,
எது நிமித்த மனம் சோர்ந்து போயிருக்கிறாயோ, எந்த காரியத்தை நிமித்தம் மனம் உடைந்து நிந்த அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயோ, எது நிமித்தம் அடைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கிடக்கிறாயோ, விசாலத்துக்கு ஆயத்தமாகி உன் சந்தோஷத்துக்கு ஆயத்தமாகி கர்த்தர் இந்த வருஷ துவக்கத்தில் சொன்னார் அல்லவா, இந்த வருஷத்துல நாம் சந்திக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தை, களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் உன் வீட்டில உண்டா. களிப்பின் சத்தம், உன் வீடு குறைவுற்றிருக்கிறதா, உன் வீடு தாழ்ச்சி அடைந்திருக்கிறதா, உன் வீட்டுல மகிழ்ச்சி இல்லையா, உன் வீட்டுல களிப்பு இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும், ஆயத்தமாக. அப்படி என்ன அர்த்தம்? தேவனை நோக்கி இருதயத்தை திருப்பி, என் தேவன் எனக்கு நன்மையை தரப்போகிறார் என்று தைரியமாய் பேசு. தைரியமாய் புலம்புவதை விட்டுவிட்டு தேவனை நோக்கி பேச ஆரம்பி. என் ஆண்டவர் இந்த வருஷம் என் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். போன வருஷம் வரலையே, இந்த வருஷம் வாய்க்க பண்ணார். நான் சொல்றேன், அல்லேலூயா, பிரைஸ் காட். நடந்தது என்ன? வாய்க்கால்களை வெட்டுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு 3 நாள் பிரசங்கம் பண்ணார். சாப்பாடு இல்லை வந்தவங்களுக்கு. அப்போ சீசர்கள் வந்து கேட்குறாங்க, போதகரே, ஆண்டவரே, இவங்க அப்படியே அனுப்பி விட்டோம்னா இந்த பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போய் ஏதாவது சாப்பாடு ஆயத்தம் பண்ணிடுவாங்க, போ சொல்லுவோமா? இயேசு என்ன சொன்னார்? நீங்களே ஆகாரம் கொடுங்களேன். அவங்க சொன்னாங்க, இல்லை ஆண்டவரே, நம்ம கையில் ஒரு 200 ரூபாய் தான் இருக்கு, இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? சரி, வேற உங்களிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டார். அறிந்திருக்கிற பகுதி தானே, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு 5 அப்பமும் 2 மீன் இருக்கு, ஆனால் இது இவ்வளவு இருக்கு ஏமாத்திரம். ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னிடத்துல அதை கொண்டு வா. கொண்டு வச்சாச்சு. இப்ப என்ன சொன்னார்? அதை ஆசீர்வதித்து பெருக்கின பிறகு பந்தியில உட்கார வச்சாரா? பந்தியில உட்கார வச்சு ஆசீர்வதிச்சாரா? கவனிக்கிறீங்களா? 5 அப்பத்தை 2 மணி ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெருக்கத்தை கொடுத்து பந்தியில போய் உட்காரவைன்னு சொன்னாரா? இல்ல 5 அப்பத்தை 2 மணி வச்சுட்டு நீங்கள் போய் பந்திக்கு 50 பேரை உட்காருங்கன்னு சொன்னாரா? அப்ப ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் சீசரிடத்துல சொன்னார், நீ போய் இப்பொழுது ஜனங்களை பந்தியில சாப்பிடுவதற்கு ஆயத்தமாக சொல்லு, ஏனென்றால் நான் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த வார்த்தைகளை குறிக்க வென்றால் காற்றை பார்க்க மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன். அதுக்கு அவனு சொல்றேன், நீ வாய்க்கால வெட்டு, ஆனா காத்து வர மழை அடிக்கல் தண்ணி வரும். எப்படி? என் தேவன் மகிமைப்படுவார், உன்னை மகிமைப்படுவார், உன் பிள்ளைகள் மகிமைப்படுவார், உன் குடும்பத்தில் மகிமைப்படுவார், உன் வியாபாரத்தில் தொழில இந்த ஆண்டு மகிமைப்படுவார். ஆமென். ஆயத்தம், இருதயத்தை ஆயத்தம், இருதயத்தை உடைச்சு வச்சுக்கிட்டு ஆயத்தம். இருதயம் தான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்போது அவர் இருதயத்தில் யாரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும்? இருக்கீங்களா? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் இருதயம் தேவனை நோக்கட்டும், தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கட்டும். நல்ல கைகளை தட்டி. இது அர்த்தம் என்ன தெரியுமா? வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொன்ன வார்த்தையும் 5 அப்பத்தை 2 மணி இயேசுவின் பாதத்தில் வைத்து சீசர்கள் இயேசுவை நோக்கி பார்த்த போது பந்திக்கு 50 பேராய் அமர பண்ணுங்கள் என்று சொன்ன வார்த்தை ஒன்றே. பக்கத்தில் கையை பிடிச்சி பேசுங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்க நினைவை விட்டுருங்க. கர்த்தர் உன்னை குறித்து நினைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை குறித்து நினைத்திருக்கிறார். 29:11 சொல்லுகிறதல்லவா, உன் பேரு நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவு, அவைகள் தீமை கள்ள சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த ஆண்டு நன்மை செய்கிறதற்கு உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். நான் சொன்னேன்ல, இப்ப அந்த மகளை போய் பார்க்கிறேன், அந்த மகன் பேசுற பேச்சை கேட்ட உடனே ஹார்ட்டை நான் அடைச்சிட்டேன்னா அந்த மகனுக்கு அன்னைக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கிறது இல்லை. அப்போ அவன் எப்படினாலும் இருக்கட்டும், நான் ஆயத்தமாய் இருந்து என் தேவன் அற்புதத்தை இங்கு செய்வார். கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆயத்தமாக்குங்கள், தேவன் நன்மை செய்வார். பிள்ளை ஜபிக்காது, மருமகன் ஜபிக்க மாட்டான், கூட்டத்துக்கே வரமாட்டான், குடும்ப ஜபத்தில் உட்கார மாட்டான்,
பக்கத்தில் கைப்பிடிச்சு குறை சொல்றதை விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது பிடிச்சிருக்கா? என் ஆண்டவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு மகிமைப்பட போகிறார். ஆயத்தமாக யோசபாத்தே, வாய்க்காலில் வெட்ட சொல். யோசபாத்துக்கு தெரியும் என் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை பிறந்து விட்டால் அந்த வார்த்தை நிறைவேறும். ஏனென்றால் என் தேவனாய் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்னவர் செய்வார். யோசபாத்து நல்லா தெரியும். ஏன்னா அப்பா 8 அடி பாஞ்சு, யோசபாத்து 14 அடி பாஞ்சவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனிடத்தில் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு தெரியும் என் தேவன் வாயை திறந்துட்டாரு, பேச ஆரம்பிச்சாரு. ஜெயிக்க போறையா, நான் உன்னில் மகிமைப்பட போறேன், என் ஆண்டவர் சொல்லிட்டாரா, அதை எடுத்து சந்தோஷப்படு, பேச ஆரம்பி. என் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், மகிமைப்படுவேன், என் வாழ்க்கையில் நெல்லைப்பட போகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில தம்மை மறைத்துக் கொண்டு 13 ஆண்டுகள் இருந்தவர் 30வது வயதில் வெளிப்பட்டது போல இந்த வருஷ துவக்கத்தில் என் ஆண்டவர் உன்னில் மகிமைப்பட போகிறார். அதாவது வெளிப்பட போகிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மேம்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்க்கால்களை வெட்டினார்கள். எப்படி? பக்கத்தில் கையை பிடிச்சு கேள்வியெல்லாம் கேட்காத, கேள்வியெல்லாம் கேட்காத. அல்லேலூயா. சீசர்கள் கேட்டாங்களா இயேசுவிடத்துல? 5 அப்பத்தை 2 மணி கொடுத்தாங்கல்ல. கொடுத்தவொடனே இயேசு என்ன சொன்னார்? போய் 5க்கு 50 பேரை உட்காருங்கன்னு சொன்ன உடனே இயேசுனாரு. எப்படி கேட்டாங்களா? சாத்தியமானு கேட்டாங்களா? அப்படியே நம்ம காத்திருப்போம். வாய்க்கால்களை வெட்டினாங்க. ஒருவேளை வெட்டிட்டு இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? காத்து அடிக்காது, மழையும் வராது. அப்போ காத்து அடிக்காது, மழையும் வராது. நடந்து வந்த பாதை வனாந்தர பாதை, அங்கே தண்ணி இல்லை. அப்போ இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஃப்ரண்ட்ல எங்கேயே இருந்து தண்ணி வரும். எப்படி? நம்ம பாஸ் பண்ணி வந்த பாதையில் என்ன இல்லை? தண்ணி இல்லை. இங்கே வர வாய்ப்பு இல்லை. அப்பப்போ தோண்டி பார்த்துருப்பாங்க, இல்லை. அப்போ என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அங்கேருந்து வரும். பக்கத்தில் கையை பிடிச்சி, அது அங்கேருந்துலாம் வராது சொல்லுங்க. அது அங்கேருந்துலாம் வராது, புதுசா வராது. சொல்லுங்க, புதுசா வராது. அங்க இருந்ததுல இருந்தே வரும். என்ன நடந்தது தெரியுமா? வாய்க்கால வெட்டினாங்க. வெட்டி முடிச்சுட்டு அத்தனை பேரும் சோர்ந்து போய் உட்காந்து முன்னால பார்த்துட்டு இருக்கான். என்ன காத்தடிக்காது, மழை வராதுன்னு சொல்லிவிட்டாரா? முன்னால இங்க இருந்தா தண்ணி வரும் பார்த்துட்டு இருந்தா, திரும்பி கால் நடையுது. திரும்பி பார்த்தா அவர்கள் நடந்து வந்த வனாந்திர பாதையில தண்ணீர் வந்தது. நீ எந்த வாழ்க்கை சொன்னதோ, எந்த வாழ்க்கை முடிந்து போயிச்சோ, எந்த காரியத்தில் தோற்று போனாயோ, எந்த காரியத்தில் ஒன்றில்லை என்று வைக்கப்பட்டாயோ, அந்த இடத்திலே என் ஆண்டவர் தலையில பண்ணுவார். அந்த வனாந்தரத்தில் தண்ணி வருது. அல்லேலூயா. புதுசாலாம் ஒன்று இல்லை. ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மணியும் கொண்டு வச்சு பிளஸ் பண்ணார். லெஃப்ட்ல ரைட்ல ஸ்ட்ரைட்ல வரல. அந்த 5 அப்பம் 2 மீன் தான் பெருகிச்சு. அல்லேலூயா. அதை எடுத்து பிட்டு கொடுத்தா நடந்தது என்ன? 5000 புருஷர்கள் சாப்பிட்டு போக 12 கூட எடுக்கப்பட்டது. உன்னை புரிந்து கொள்ள, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை தேவன் நூதனமாய் மாற்றுவார். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொழிலை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் தேவன் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணிட்டு உங்களை அனுப்பிட்டாருன்னா அந்த இடத்துல கிளியர் பண்ணி வேற கொண்டு வர மாட்டார். அங்கிருந்து நடந்துருவார். ஆமென். உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்றீங்களா? அந்த விசுவாசத்தையே தேவன் கனம் பண்ணுவார். நமக்குள்ள இருக்க சின்ன விசுவாசத்தை கனம் பண்ணுவார். சீசர்கள் கேட்டாங்களா, ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க போகணும். ஏசு என்ன சொன்னார்? கடுகு விதையில விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் போதும், இந்த காட்டத்தை மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடிங்கி நெடுசமுத்திரத்தில் நடப்படுவாய் என்று சொல்ல அது உனக்கு கீழ்ப்படியும்னு சொன்னாரா இல்லையா? இந்த வருஷம் சொல்றேன், ஆண்டவர் இடத்தில் உங்கள் இருதயத்தை திருப்புங்கள்.
மகிழ்ச்சியோடு திருப்புங்க. சொல்லுங்க, என் மகன் நல்லா இருப்பான்னு சொல்லுங்க, என் மகன் நல்லா இருப்பான்னு சொல்லுங்க, என் குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, என் ஊழியம் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, என் தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வேன்னு சொல்லுங்க, என் நன்மை வந்துரும்னு சொல்லுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, எதிர்த்து சில இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, தடையை பார்க்காதீங்க, போராட்டத்தை பார்க்காதீங்க. சாத்தியம் இல்லை, இது எப்படி நடக்குங்கிற எண்ணத்தெல்லாம் மாற்றி போடு. தேவ பிள்ளையே, கர்த்தர் வாக்கு பண்ணினா நிச்சயமாய் செய்வார். நீ காற்றை பார்க்க மாட்ட, மழையை பார்க்க மாட்ட, ஆனா வாய்க்கால வெட்டு தண்ணி காயத்தமாக அது எப்படி வரும் நீ பார்க்காத. நீ செய்ய வேண்டியது ஆயத்தம். அந்த ஆயத்தத்தை மாத்திரம் நீ செய். தண்ணீர் வரும். வந்தது, தண்ணீர் வந்தது. நடந்தது என்ன? 20வது வசனம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி அந்த 3 தேசம் மோவாபோலியா தண்ணி வரல, குறைவுள்ள இடத்தையே நிறைவாய் மாற்றினார். திராட்சரசம் குறைவுபட்ட போது வெளியே இருந்து திராட்சரசம் வரல. அந்த வீட்டுக்குள் இருந்த ஒரு கால் கழுவ வைத்த தொட்டிய தண்ணீரை நிரப்பி திராட்சரசம் கொண்டு வந்தவர். திரும்பி சொல்ற, சேலஞ்ச் பண்ற, என் ஆண்டவர் எந்த இடத்துல சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த இடத்துல விசாலத்தை கொண்டு வருவார். அந்த வாழ்க்கையை புதுப்பிப்பார், அதை மேன்மையாக்குவார். உன் வாழ்க்கையை கர்த்தர் வெளிப்படுவதை பார்ப்பார். அதை செய்ய வேண்டும். இருதயம் அவரை நோக்கி திரும்பட்டும். ஆயத்தமாக, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போறீங்க. இது அப்படி இப்படி நான் யோசிக்க போறதில்லை, நீங்க செய்ய போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தண்ணீர் வந்தது. தண்ணி மாத்திரம் வரல, கவனிங்க, தண்ணி மாத்திரம் வரல, தண்ணீர் வந்தது. வாய்க்கால் நிரம்பிற்று, பள்ளத்தாக்கு நிரம்பிற்று. காலையிலே சூரியன் உதிக்கிறது. அந்த சூரிய வெளிச்சம் தண்ணீரை சோப்பு கலர்ல மாத்தினது. அந்த கதிர் பட்டோன்னு தண்ணீர் 2 தெரியுது. யாருக்கு தெரியுமா? சத்ருவுக்கு. மோவாப் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த 3 தேசத்து ராஜாக்கு தண்ணி இல்லாம வனாந்தரத்துல சிக்கிட்டான். இப்ப அவனுக்கு தண்ணி கிடையாது, சாக போறான். இப்ப அவன் நம்ம காலி பண்ணிடலாம் நினைச்சிட்டு அவன் அதிகாலமே அவர்கள் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு நோக்கி பார்க்கிறான். அங்க தண்ணி கிடக்க. இந்த சத்ருவுக்கு மோவாப்புக்கு தெரியும், இங்கு தண்ணி வர வாய்ப்பு இல்லை, இங்கு தண்ணி வர சாத்தியம் இல்லை. இது என்ன நினைச்சான் தெரியுமா? அந்த தண்ணீர்ல சூரிய அதிகாலையில சூரிய ஒளிப்பட்ட உடனே அந்த தண்ணீர் ரத்தத்தை போல தெரிந்தது. இவன் மோவாப்பு நினைச்சு 3 தேசத்து படைகளும் தங்களுக்குள்ள வெட்டி செத்துட்டான். தண்ணி இல்லாதனால செத்துட்டான். அவர்களுடைய ரத்தம் கட்டி கிடக்கிறது. இவன் நிர்விசாரமாய் அசால்ட்டா மோவாபினுடைய படை கத்தி இல்லாம ஆயுதம் இல்லாம இவர்களை நெருங்கின போது இந்த 3 தேசத்து படைகளும் ஓ யோசபாத் இன்னும் யோராம் இந்த 3 தேசத்து படைகளும் சத்துருவை சிதறடித்தார்கள். ஓட வருகிறான். இவர்கள் அவனை தேடி போகல, அவனே அவங்க மாட்டிக்கிட்டான். கையை தட்டி எவ்வளவு சோத்திரம் பண்ணுவோம். உங்கள் பலவீனத்தை அற்பமாய் எண்ணி, உங்க பலவீனத்தை நிமித்தம் உங்களை ஏமாற்ற நினைக்கிறவன், உங்க பலவீனத்தை நிமித்தம் உங்களை ஒண்ணும் பண்ணாம ஆய்க்கலாம் நினைக்கிறவனே, உன்னிடத்தில் வரும்போது நீ அவனை தாழ தள்ளி மிதித்து ஏறுவாய். இந்த வருஷத்துல தேவன் செய்வார். நடந்தது என்ன? அவன் தண்ணினால பார்த்த உடனே என்ன நினைச்சிட்டாங்க இருக்கவெல்லாம்? அந்த 32 வசனத்தை வாசிமா. 22 அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. தொடர்ந்து வாசிப்போம். அதனால் அவர்கள், இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், ஆதலால் மோவாபியரை கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். சண்டைக்கு வரல. இப்ப எதுக்கு வந்தாவே சொல்லுங்க? சண்டைக்கு வரணும் என்ன எடுத்து வந்திருப்பான்? சத்ரு ஆண்டவர் ஏமாத்தி உங்க பலவீனத்தை கண்டு உங்களை அமைக்கலாம் நினைச்சு கிட்ட வருவான். நீங்க ஒரே போடப்பட்டிருக்கீங்க. நல்ல கை தட்டி. புரியல? பக்கத்துல கை. புரியல? வெயிட் அண்ட் சீ. சில நேரத்தில் நம்ம பலவீனம் சத்ருவை வீழ்த்துவதற்கு பேராயுதமாய் மாறும். தண்ணி ரத்தமா தெரியுது. கொள்ளைக்கு வாருங்கள். பட்டயத்தெல்லாம் உரையில போட்டுட்டான். கேடகத்தை வச்சுட்டான். ஏன் கேடகத்தை வச்சான்? கொள்ளடிக்கணும்ல.
கேடகத்தையும் பட்டயத்தையும் தூக்கிட்டு போனா கொள்ளையை சுமக்க முடியாத மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள்னா 3 தேசம் வெட்டி செத்துட்டான், எல்லாம் காலி, நம்ம இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்துரும் கொள்ளடிக்க வந்தான். நடந்தது என்ன வாசிப்போம். இப்போ இவங்க அங்க போனாங்களா, அவங்க எங்க வந்தாங்களா? யார் எங்க வந்தா? அவர்கள் எவர்கள்? மோவாபியர்கள். எங்க வந்தாங்க? இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். நல்லா கவனிங்க, இவங்க ஏன் அந்த இடத்துல நிற்கிறாங்க? இப்போ இவங்க தான் முன்னேறி போகணும். ஆண்டவர் சில இடத்துல சில நேரங்கள் நம்மளை வெயிட் பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாகிறது மாதிரி விட்டுட்டார். இப்போ இவங்களை பற்றி நான் சொன்னேன், கர்த்தர் தான் அனுமதிச்சிட்டாருன்னு சொல்லி கர்த்தர் மேலே குறை சொன்னான். நான் உங்களை பற்றி யாருன்னு சொல்லிட்டேன், நீங்கள் தேவனுடையவர்கள். அல்லையா? அப்போ இவங்க பாதையிலே இவங்க நடக்கிற நமக்கு எவ்வளோ நடக்கும்? அப்போ இவர்கள் தண்ணியில் மாட்டிக்கிட்டான்னு அவன் நினச்சான், ஆனால் தண்ணி கொடுத்தது அவனுக்கு தெரியாது. எல்லாம் கவனிக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உன் கூட இல்லை அப்படின்ட்டு. நான் உங்களை சொல்லலை, பேச்சுக்கு கர்த்தர் உன் கூட இல்லைன்ட்டு பேசுங்க. கர்த்தர் உங்க கூட இல்லைன்னு நீங்கள் புலம்புறத வச்சு நினச்சவன், ஆனா கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாருங்கிறத அறியாம போயிட்டோம். சத்தமா சத்தமா நல்ல கையை தட்டி. ஐயா, தண்ணி இல்லாம கிடக்கிறான், ஈஸியா அடிச்சிடலாம், வெட்டி செத்து கிடக்காண்டு இவன் நினைச்சான். ஆனா கர்த்தர் இந்த பாளையத்தில் எழுந்தருளி தண்ணீரை கொடுத்து அவங்களை பலப்படுத்தி வச்சிருக்கிறத இவன் அறியல. கண்ணை புரிஞ்சுக்குங்க. பிசாசு எப்பவும் பார்க்கிற மனமே பாப்பா, ஆண்டவர் எப்பவும் போல இருக்க மாட்டா, திடீர்னு வேற மாதிரி மாறிடுவார். அல்லேலூயா. அவன் சொல்றான், வாருங்கள் கொள்ளைக்கு. கொள்ளடிக்க வந்தவன் நிலைமை என்னாச்சு? இப்போ ஒன்று சொல்றேன், உங்களை ஏமாத்திட்டு போனவன், இவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்ட்டு பொய்ய சொல்லியே ஏமாத்திட்டு உங்க காரியத்துல உங்களுக்கு நன்மை கொடுக்காம ஓடி போனவன், உங்க பலவீனத்தை சாதகமாக்கி உங்களை முடிச்சிடலாம் நினைக்கிறவன், இந்த ஆண்டு வலியை தேடி வந்து உங்க நன்மை அவன் தரணும். கையத்தை வலியை தேடி வந்து செய்வாரா? என் தேவன் சொல்லுகிறார், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னை மகிமைப்படுவேன். எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாம், ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுவோமா? நீ என் தாசன், நான் உன்னை மகிமைப்படுவேன். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? புலம்புவதை விட்டு குறை சொல்லுவதை விட்டு தேவன் தான் அப்படி பண்ணிட்டாருங்கிறத விட்டுட்டு தேவனை நோக்கி திருப்புங்க. ஆயத்தமாகுங்கள், நன்மைக்கு ஆயத்தமாகுங்கள். ஏமாற்றப்பட்டதையும் தோற்கப்பட்டதையும் கைவிடப்பட்டதையும் நிந்திக்கப்பட்டதையும் அவமானப்பட்டதையும் திரும்ப பேச வேண்டாம். இப்ப கர்த்தர் சொல்றார், வாக்காளர்களை விட்டு இயேசு சொன்னார் அல்லவா, வந்து கைம்பது உட்கார்வை, கற்றாணில தண்ணீரை நடப்பு. அது எப்படி வரும், எங்கிருந்து வரும், அதெல்லாம் தேவையே இல்லை. ஆயத்தமாக இருதயத்தை ஆயத்தமாக்கு. அவரை பார்த்து சொல்லு, மற்றவங்களிடத்துல சொல்லுங்க, என் ஆண்டவர் நன்மை செய்ய போறார், என் கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். அது எப்படி செய்ய போகிறார் பார், செய்ய போகிறார் பார். சொல்லிட்டே இருங்க. வரப்போது பார், என் பணம் வரப்போ, என் நன்மை வரப்போ, என் காரியம் வரப்போ, ஏமாத்திரம் தேடி வரப்போறான் பார், என்னை பிடுங்கிட்டு போனவன் தேடி வரப்போறான் பார், என் காரியம் ஜெயமா மாறும் பார், என் தோல்வி ஜெயமா மாறும் பார், என் ஊழியத்துற மகிமை இந்த வருஷம் பார், என் குடும்பத்துடைய வாழ்க்கையை பார், என் பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் எப்படி செய்ய போறாருன்னு பார். வார்த்தையை பேசு, என் பிள்ளை வாழ்க்கை துணிக்க போது பார், எப்படி நடக்க போது பார், கல்யாணம் எப்படி நடக்க போது பார், பொண்ணு வரப்போது பார், குழந்தை பிறக்க போது பார். கர்த்தர் இந்த வார்த்தையை பேச வச்சிருக்கிறார். காரணம் காற்றை நான் காண மாட்டோம், மலையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நான் கால்
பார்க்கிறீங்க, ஜெபிக்கிறது முன்னால வாங்க. காற்றை நான் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள்.